வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட் சீட் பால்கோவா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். தேவையான அளவு நெய், 1/2 லிட்டர் பால். இது பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸோட சீடு. இதை 10 நாள் ஊற வச்ச சீடு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரிகாட்ஸோட சீடு இது, முந்திரி, திராட்சை, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படியே மிக்சியில் அடிப்பட்டோம் அப்படின்னா மிக்சி ரிப்பேர் ஆகிடும், அது செட் ஆகாது. இதை 4-5 இங்கே இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அப்படி தான் பண்ண போகிறோம் நாங்கள். பாருங்கள், அந்த சீடை 2-3 இடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் பால் விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நம்ம பால்கோவா செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு மீதி இருக்க பாலை இதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், வடிகட்டியாச்சு, சூப்பராக இருக்குது. பாருங்கள், கலர் பார்த்திங்கன்னா தெரியும், கோல்டன் ப்ரௌனில் வந்தாச்சு. இது நல்லா சுண்டணும், நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணதில்ல. இப்போ இந்த 100 கிராம் நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கலரணும். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை, ஆப்ரிகாட்ஸ் இதெல்லாமே நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜம்முன்னு பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேட் சீட் பால்கோவா சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு, ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு பேரிச்சம்பழ விதை கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பேரிச்சம்பழ விதையை 10 நாளைக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பால்கோவா சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக தான், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நான் போடுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி புதுமையான டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ.